மரணம் துவங்கும் இடம், வாழ்க்கை முடியும் இடம். அதற்கு நடுவே நிற்கிறார் ஒருவர். அவர்தான் இந்த சுடலை மாடன் சாமி. இவருக்கு மாசி மாத அமாவாசை இரவில் மட்டும் நடக்கும் சிறப்பு வழிபாடு. இருள் சூழ்ந்த இரவில் ஒரு கையில் அரிவாளும், மறுகையில் தீப்பந்தமும், வாயில் சுருட்டும், தோளில் சுடுகாட்டு பிணமும், கண்ணில் நெருப்பும். அந்த நேரத்தில் நிலா கூட பயந்து ஒளிக்காது சுடலை வேட்டைக்கு புறப்பட்டு விட்டான் என்று. மயான வேட்டை என்று சிறப்பு வழிபாடும் உண்டு. அருள் இறங்கிய பூசாரி சுடுகாட்டுக்கு சென்று பிணத்தை உண்டு கையில் பிணத்தின் எலும்புக்கூடுடன் ஊருக்குள் திரும்பி வருவார். இவருக்கு ஆடு மாடு பன்றி இரத்த பலியிட்டு படையலாக வைப்பார்கள். ஆட்டை வெட்டி இரத்தத்தை உரிந்து குடித்தும் இரத்தத்தில் குளித்தும் விளையாடுவார். இன்னும் சில பேர் தன் வேண்டுதலை நிறைவேற்ற கோரி தன் கையை கிழித்து சுடலை மாடனாக உருமாறியிருக்கும் பூசாரி நாக்கில் இரத்தத்தை விடுவார்கள். சுடலை மாடன் வந்துவிட்டால் அவரை சுற்றி பேய்கள் இருந்து கொண்டே இருக்கும். ஏனென்றால் அவருக்கு கொடுக்கும் இரத்தப்படைகளில் மிச்சம் மீதியை உண்பதற்காக. இதுவே சுடலை மாடனின் மயான வேட்டை.